கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பலத்த அற்புதம் செய்வாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆண்டவர் என் வாழ்க்கையில இந்த பகுதியெல்லாம் அற்புதம் செய்தார் நலமா இருக்குமே, ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நீ இந்த காரியத்துக்கு கீழ்ப்படிந்தால், நீ இதை செய்தால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் சாதாரணமா இருக்கும், ஆனால் அவர் செய்கிற காரியம் அசாதாரணமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நான் இந்த நாளிலே வாசிக்கிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அல்லேலூயா. இயேசு திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த இடத்திலே திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது. திராட்சரசம் குறைவுபட்டு விட்டால் திருமண வீட்டாருக்கு மிகப்பெரிய அவமானம். அவர்கள் திராட்சரசத்தை கடைசி பந்தி வரைக்கும் வைத்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது குறைவுபட்டு விட்டது. என்ன செய்வதென்று அவர்கள் கலங்கியிருப்பார்கள். உடனே அதை ஏற்பாடு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த காரியம் ஆண்டவர் இயேசுவினிடத்திலே சொல்லப்படுகிறது. சொல்லுகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கச்சாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள். அவர்கள் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. ஆண்டவரே, திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது, ஆனால் நீர் இந்த தண்ணீரை கச்சாடியிலே நிரப்ப சொல்றீங்களே, என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வேலைக்காரரும் கேட்கவில்லை, திருமண வீட்டாரும் கேட்கவில்லை, அவரோடு கூட இருந்த சீஷர்களும் கேட்கவில்லை. அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்தவுடனே தண்ணீர் அந்த கச்சாடி முழுவதும் நிரப்பின பிற்பாடு ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது நீங்கள் மொண்டு கொடுங்கள். அவர்கள் மொண்டு கொடுக்கிறார்கள். அற்புதமான திராட்சரசமாய் மாறிற்று. பந்தி விசாரணைக்காரன் அந்த திராட்சரசத்தை ருசி பார்க்கிற போது அவன் ஆச்சரியப்படுகிறான். எல்லாருக்கும் முதல் பந்தியில ஆரம்பத்திலிருந்து நல்ல திராட்சரசத்தை கொடுப்பாங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிற்பாடு ருசி குறைந்ததை கொடுப்பாங்க. ஆனா நீ பலே ஆலியா, இதுவரைக்கும் நல்ல திராட்சரசத்தை வைத்திருந்தீரே அப்படின்னு சொல்லி அந்த விசாரிப்புக்காரன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தேவன் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தார். இந்த அற்புதத்துக்கு காரணம் அந்த வேலைக்காரர்கள் கச்சாடியிலே எந்த கேள்வியும் கேட்காமல் நிரப்பினதுதான். அப்படி நிரப்பின உடனே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இதுதான் நம்ம கிட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த சின்ன காரியத்தை செய், நான் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்வேன். எனக்கு தெரிந்த ஒரு விசுவாச குடும்பம் உண்டு. அவர்களிடத்திலே ஆண்டவர் சொன்னார், இந்த காரியத்தை, இந்த விவசாயத்தை நீ செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இவர்கள் அந்த விவசாயத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது எல்லாரும் பரியாசம் பண்ணினார்கள். என்னையா, இவ்வளோ ஏரியால நாங்கள் எல்லாம் இந்த விவசாயத்தை செய்கிறோம், ஆனா நீ மட்டும் ஏன் மாற்றா இதை செய்கிற, உனக்கெல்லாம் ஒண்ணும் நடக்காது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேலி பண்ணினாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னதை அந்த மனிதன் செய்த போது எல்லாரை காட்டிலும் விளைச்சல் அதிகமா இருந்தது. அந்த வருடத்தில் அந்த பொருள் அதிகமாய் தேவைப்பட்டதினாலே அவருக்கு ஒரு நல்ல லாபம் கிடைத்தது. பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிற சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தை நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது அதில் தான் ஒரு பெரிய அற்புதம் இருக்கிறது. இந்த காலை நேரத்துல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையோடு கூட நம்ம அங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவர் சொல்வாரு, நீ இந்த காரியத்துக்காக ஜெபி, இந்த காரியத்துக்காக உபவாசம் பண்ணு, இந்த காரியத்துக்காக என்னுடைய சமூகத்தில் காத்துரு. செஞ்சா நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் வரும். சில விஷயங்களை பொருளாதாரத்திலையும் சரி, பிசினஸ்லயும் சரி, வேலையிலையும் சரி, இந்த விஷயத்துக்காக நீ செய். அது சொல்லும் போது சாதாரணமா இருக்கும், செய்தால் அசாதாரணமாக தேவன் மாற்றி விடுவார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நிச்சயமாய் பெரிய அற்புதம் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கேட்கலாம், ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலத்துக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு நான் எதிர்பார்க்கிற அற்புதம் நடப்பதற்கு நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்கிறேன். அது சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நான் செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன், நான் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமா இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். நாம் கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, எங்கள் வாழ்க்கையில நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தாலும்
நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நாங்கள் செய்ய ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கட்டும். உம்முடைய கரம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலத்த அற்புதம் செய்யட்டும். விலையேறப்பெற்ற இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.